சொல்லும் பொருளும் டாபிக் வந்து முக்கியமா நிறைய வேர்ட்ஸுக்கு வந்து மீனிங்கை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மீனிங் வந்து கொடுக்கும்போது நம்ம பாட்டில் இருக்கிற வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே இது எங்கிருந்து வருது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து இது பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம டைரக்ட் கொஷினாவும் ஒரு சில இடத்துல கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா கூற்று இதில் வந்து இது சரியா இது தப்பா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ அந்த வார்த்தைக்கான நமக்கு பொருள் தெரியணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம பழைய பாட புத்தகத்துல 8th தான் நம்ம வந்து பார்க்குறோம். சொல்லும் பொருளும் ஆல்ரெடி 6th 7th பார்த்தாச்சு. அடுத்தது 9th 10th இது எல்லாமே அப்கமிங்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்டோடைய பழைய பாட புத்தகத்துல இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சமடிஎன்பிசி லெசன்குள்ள போயிடலாங்களா? இதுல 8th இருக்க 8th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3 டேர்ம்லயும் இருக்கிற எல்லா சொல்லும் பொருளும் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் இதில் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் புக்கை வச்சு செக் பண்ணிக்கிட்டாலே ஓகே தான். இருந்தாலும் இதுவே போதுமானது. இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 பேஜ் தான் வரும். ஸோ இதுவே போதுமானது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சுடர். சுடர் அப்படின்னா ஒளி. ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி. பராபரம் அப்படின்னா மேலான பொருள் அல்லது இறைவன். இறைவனை தான் வந்து பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க. வினை அப்படின்னா செயல். காப்பு. காப்புனா காவல். நீரவர் அறிவுடையர். கேண்மை நட்பு. பேதையர் அறிவிலார். நவில்தொறும் கற்க கற்க. நயம் இன்பம். நகுதல்னா சிரித்தல். நட்டல் நட்பு கொள்ளுதல். இடித்தல் கடிந்துரைத்தல். கிழமை உரிமை. முகநக முகம் மலர. அகம்னா உள்ளம். ஆறு நல்வழி. நம்பர் 6 சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஓடுற 6 சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. உய்த்து. உய்த்துனா செலுத்தி. குளவினா குழந்தை. பிணி நோய். கலரும் பேசும். மயரி மயக்கம். சலவர் வஞ்சகர். மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர். குவை குவியல். மாறன்னா மன்மதன். பீலி மயில் தோகை. உகிர் உகிர்னா நகம். நகர் இல்ல நகம். ஆலி கடல். சக்கரம் மோதிரம். இது எல்லாமே சொல்லணும். ஆலினா கடலையும் குறிக்கும், சக்கரத்தையும் குறிக்கும், மோதிரத்தையும் குறிக்கும். எயிறு பல். வேய் மூங்கில். மடி சோம்பல். நல்குரவு வறுமை. வல்லை அப்படின்னா நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு. அழகு. இது எந்த லாகுனா பள்ளிக்கு வரலாம். அழகுனா கோழி. ஆலினா கடல். அடுத்தது அல்லல்னா துன்பம். உடுக்கை ஆடை. இடுக்கண் துன்பம். களைவதுனா நீக்குவது. கொட்பின்றினா வேறுபாடு இல்லாமல். ஊன்றும் தாங்கும். புனைதல்னா புகழ்தல். புல் கீழான. சேடினா தோழி. ஈரிருவர். ஈரிருவர்னா 4. ஊசலாடுற்றால் மனம் தடுமாறினாள். தார்னா மாலை. செம்மை சேர் புகழ்மிகு. கடிமாலைனா மணமாலை. சூழ்விதி நல்வினை. காசினி நிலம். நன்னுதல் அழகிய நெற்றி. வெல்கி நாணி. களி கூற மகிழ்ச்சி பொங்க. பயவேந்து வெற்றி வேந்தன். மது தேன். தியங்கி மயங்கி. வடி அம்பு வடிக்கப்பட்ட அம்பு. விசும்பு வானம். செற்றான் வென்றான். அரவு பாம்பு. பிள்ளைக்குரு நாரை குஞ்சு. வல்லைனா ஒரு வகை நீர்க்கொடி. கடானா எருமை. வவ்வினா கவ்வி. சங்கின் பிள்ளைனா சங்கு குஞ்சுகள். இது இப்படி வராது. சங்கு குஞ்சுகள். கொடி பவளக்கொடி. கோடு கொம்பு. மேதி எருமை. கல் தேன். புல் அன்னம். ஒன்தாரை ஒளிமிக்க மலர் மாலை. மல்லல் பலம். மருகு அரச வீதி. மடனாகு இளைய பசு. மலவிடை இளங்காலை.
நாகுனா பசு விடைனா இளங்காலை. செம்மாந்து பெருமிதத்துடன். வாய்மை உண்மை. களையும்னா நீக்கும். அடுத்தது சம்பு நாவல். மதியம் நிலவு. திடம்னா உறுதி. மெய்ஞானம்னா மெய்யறிவு. உபாயம் வழிவகை. நகை புன்னகை. முகை மொட்டு. மேனி உடல். திரள்னா வலிமை. வழக்கு நன்னெறி. ஆன்ற உயர்ந்த. நயன் நேர்மை. நன்றி உதவி. நகையுள்ளும் விளையாட்டாகவும். பாடறிவார் நெறிவுடையார். திரிந்தற்று திரிந்தது போன்றது. பசியராது பசித்துயர் நீங்காது. அயர்ந்த களைப்புற்ற. நீடிய தீராத. வான்பெற்ற நதி கங்கை ஆறு. துழாய் அலங்கல் துளசி மாலை. கலபம் சந்தனம். வன்மை வள்ளல் தன்மை. துலங்குதல் விளங்குதல். சேய்மை தொலைவு. தவம் பெரும்பேறு. தாது மகரந்தம். போது மலர். பொய்கை குளம். பூகம் கமூகம் அதாவது பாக்கு மரம். மறவர் வீரர். மாய்வது அழிவது. அறம்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. இந்தரா. அடுத்தது நண்பு நட்பு. நயம் இல. தீங்கு இனிமையற்ற. கடைனா இழிவு. நகல்வல்லர் சிரித்து மகிழ்பவர். மாயிரு ஞாலம் மிகப்பெரிய உலகம். கைமாறு பயன். மாசற்ற குற்றமற்ற. தேட்டையிட செல்வம் திரட்ட. மீட்சி மீட்சினா மேன்மை. மாலனா நீங்க. மதினா அறிவு. புயம் தோல். தைவந்து தொட்டு தடவி. ஊன் தசை. பகலினா அம்பு. நாமம்னா பெயர். இருநிலம்னா பெரிய நிலம். மதலைனா குழந்தை. பருதிபுரி கதிரவன் வழிபட்ட இடம். இது வைத்தீஸ்வரன் கோவில். அமுதகிரணம் குளிர்ச்சியான ஒளி. உதயம் கதிரவன். மதுரம் இனிமை. நரவம் தேன். கழுவுதுகளர் குற்றமற்றவர். சலதினா கடல். அழகு இல் அளவில்லாத. புவனம்னா உலகம். இதெல்லாம் என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். இதையே நீங்க ஒரு 2 டைம் ரிப்பீட்டா நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இதை நீங்க இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அதே மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே இடத்துல கலெக்டா இருக்கிறதுனா உங்களுக்கு படிக்கவும் ஈஸியா இருக்கும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்குள்ளே படிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாமு டிஎன்பிஎஸ்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.